எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணி ஒன்று திரளுது. அந்த அணி எதனால் உருவாச்சு, எப்படி உருவானது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை நம்ம பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. மரியாதை ரொம்ப முக்கியம். ஐயா ஓபிஎஸ் அவரோட சொன்னாங்க. அதில் அது யாரும் இந்த மாதிரி ஒரு அரசியலில் யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு தெரியல. அரசியலில் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அப்படின்னாங்க. சுயமரியாதை ரொம்ப முக்கியம் தானே. இன்றைக்கி செங்கோட்டையனாக இருக்கட்டும், தம்பிதுரையாக இருக்கட்டும், செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓரணியில் நிற்கிறாங்க. பொதுச்செயலாளர் பதவி இவங்க பார்த்து கொடுத்தது தானே. எடப்பாடி பழனிசாமி என்ன பொதுச்செயலாளர் எப்படி வந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எல்லாம் நான் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தால் மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மக்கள் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு பார்த்துக்குறாங்கல்ல. எப்போதுமே மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா மரியாதை ரொம்ப முக்கியம். அந்த மரியாதை கெட்டு அந்த இடத்துல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கட்சிக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம பின்னாடி யாரும் வேணால் நம்ம மட்டும் இருந்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் அவர் இருக்கார். பிஜேபியோட என்னைக்கு கூட்டணி வச்சாரோ அன்னைக்கே தொலைஞ்சி அதிமுக டெபாசிட்டை இழந்துடும் அப்படின்ட்டு. ஏங்க பிஜேபியோடலாம் கூட்டணி வைக்கிறீங்க? அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம தனிச்சு நின்றுடலாங்க. நம்ம ஆட்சியை பிடிக்கலாம். நம்ம ஓபிஎஸ் மட்டும் உள்ள கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரும் சொன்னாங்க. சொல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சொன்னாங்க. நான் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி சுகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவி சுகத்தை அவர் முழுமையாக அனுபவிக்கணும் இல்லையா? அந்த அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, யாரையுமே கட்சிக்குள்ளே சேர்க்காதீங்க. திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் யாரையும் கட்சிக்குள்ளே சேர்க்குற எண்ணமே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே, அவர் தனியாக போயிட்டார். ஒரு கூட்டணிக்குள்ளே இணையிற மாதிரி தான் இருக்கும். திருமதி சசிகலா அவர்களும் இருக்காங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ கட்சியை ஒருங்கிணைந்து நம்ம தேர்தல் சந்தித்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியுமே இல்லை. எல்லா முன்னாள் அமைச்சர்களும் கட்சியில் இருக்க நிர்வாகிகளும் தலையில் போட்டு அடிக்காத குறையாக சொல்கிறாங்க, கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு வழியை பாருங்கள், இப்போ ஒருங்கிணைந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுறாக இருக்கார். இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, அவங்க ஓபிஎஸ் உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, ஒருங்கிணைந்து செயல்படுங்க, 2027 நம்ம தேர்தலை சந்திப்போம், நம்ம வெற்றி பெறுவோம், 100% கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது நிற்கார். எதனால் அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கு ஒரு போட்டியாளராக மாறிடுவார். அந்த ஒரு பயம்தான். நமக்கு போட்டியாளரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கார். கட்சியை வளப்படுத்தணும், அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வரணும், நம்ம தேர்தலை சந்திக்கணும், ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும், அந்த எண்ணம்லாம் அவர் கிடையாது. ஓபிஎஸ் நமக்கு போட்டியாளராக வந்துடக்கூடாது. அப்படி போட்டியாளராக வந்துட்டோம்னா நம்ம இதுவரையிலையும் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு சுகத்தை அனுபவிச்சிட்டோம், காசு பணங்கள்லாம் நிறையா செலவழிச்சிட்டோம், அதெல்லாம் வீணாக போயிருமே அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கார். இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், அதுக்கடுத்து தம்பிதுரையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே வர்றாரு. இப்போ எந்த இடங்களில் ஒரு கட்சி நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு கூட்டணி வைக்கிறதுல ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும், இப்போ செங்கோட்டையன்னா மூத்த முன்னோடி, 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து தொடர்ந்து இருக்கிறார், பயணிக்கிறார். அவற்றிலாம் எதுவுமே எந்த கருத்துக்களுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குறதில்ல. இப்போ தம்பிதுரை என்ன குறைஞ்சாலா? அவரும் பாராளுமன்றத்தை உறுப்பினராக இருந்திருக்காரு, சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்க. செல்லூர் ராஜு அதே மாதிரி தான். அவரும் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார். அவருக்கும் எந்த விதமான மரியாதையும் இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ கட்சி இணைப்புன்னு சொல்கிறவங்க எல்லாத்தையுமே அவமானப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதில் நம்ம தெளிவாகவே தெரியும். போன வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். தம்பிதுரையும் எடப்பாடி பழனிசாமி உட்காந்து ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. ஒரு மூத்த ஒரு முன்னோடியாக இருக்கிறவர் ஒரு கருத்தை சொல்லிட்டா என்ன, அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கையை தட்டி விடலாமா? இப்போ தம்பிதுரைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எடப்பாடி பழனிசாமியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னனுபவம் என்ன அப்படின்னா, காலில் விழுந்து உருண்டு தவழ்ந்து போய் புழுவால் நெளிஞ்சது தான் அது முன்னனுபவம். வேறு ஒரு அனுபவம் கிடையாது.
ஏதோ அம்மா இருந்தாங்க, அதனால் வந்து அம்மாவனுடைய பெயரை சொல்லி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாங்க. போன முறை அம்மா இல்லைங்கிறவும் தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களை பூரா புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பூரா துரோகம் பண்ணிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்து அதன் மூலிமா பாட்டாளி மக்கள் கட்சியினர் போட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவரால் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கும் வந்து பார்த்துங்களேன், எடப்பாடி பழனிசாமி தலைமை யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. இப்போ அன்வர் ராஜா வெளியில் போயிட்டார், கார்த்திக் தொண்டைமான் போயிட்டார், மைத்ரேயன் போயிட்டார். அதிமுகவுக்காக உழைச்சவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு தகவல் கிடைக்காமலாம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு தகவல் கிடைக்காமலாம் இருக்கும், கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி பேசினவங்க, அதனால் போனால் போட்டு சொல்லி விட்டுட்டார். அடுத்து செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, தம்பிதுரை இவங்களும் வந்து தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவோமே அப்படி சொல்லி பேசிக்கிட்டே வர்றாங்க. செல்லூர் ராஜுலாம் வந்து பேசினார், ஒருங்கிணைந்து செல்வது நல்லது அப்படின்ட்டு. செங்கோட்டையன் அதுக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்தார். தம்பிதுரை ஒரு ஒரு மூத்த முன்னோடியாக இருக்கிறவர், அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஆட்சி அமைக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா. இதே எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை, செகடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, ஆனால் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா, அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை மெல்ல மெல்ல கொண்டு போய் திமுகவில் கொண்டு போய் சேர்க்கிறதா அவருடைய வேலையாக இருக்குது. திமுக வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறார், அதுதான் உண்மை. கூட்டம் கூடுனதுனால நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, புரட்சித் தலைவர் அம்மா ஆயிட முடியாது. கூட்டம் எப்படி கூட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அது வீடியோக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு, ஆடியோக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு. கந்தரவக்கோட்டையில் என்ன நடந்துச்சு, நான் வந்து 30 பேரை கூட்டு வந்தேன், 40 பேரை கூட்டு வந்தேன், எனக்கு 2 கட்டு கொடு 3 கட்டு கொடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வீடியோ வெளியே வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, தனக்கு பிடிக்காதவங்களை எல்லாத்தையுமே வந்து தூர வச்சிட்றாரு, தனக்கு பிடிச்சவங்கள மட்டும் கூட்டிக்கிட்டு சுற்றுறாரு. அதனால் என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க, அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல ஒருங்கிணைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள், ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான வழிகளை பாருங்கள். அம்மாவுடைய கனவு நனவாகணும். எனக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு 3வது பேர் இயக்கமாக மாற்றி காட்டினாங்க. தன்னிச்சையாக நின்று களத்தில் நின்று இரட்டை இலச்சின்னா அதிபெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சும் காட்டினாங்க. அப்படிப்பட்ட அம்மாவனுடைய கனவு வந்து நம்ம நனவாக்கணும் அப்படின்னா ஒன்றிணையணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களாக தானாக வந்து கட்சி விட்டு வெளியில் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டம் போட்டு என்ன சொன்னார், ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கிறதா சொல்லி பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினார் இல்லையா. இப்போ ஐயாவே சொல்கிறாங்க, எனக்கு எந்த பொறுப்புகளும் வேணாம், நான் அனுபவிக்காத பொறுப்புகளே கிடையாது. முதலமைச்சராக இருந்துட்டேன், துணை முதலமைச்சராக இருந்துட்டேன், அமைச்சராக இருந்துட்டேன், மாவட்ட செயலாளராக இருந்துட்டேன், எல்லா பொறுப்புகளையும் நான் இருந்து அனுபவிச்சுட்டேன், நிதியமைச்சராக இருந்துட்டேன், எல்லாமே இருந்துட்டேன். எனக்கு பொறுப்புகளே வேணாம். முதல்ல கட்சி ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள், கட்சி ஒருங்கிணைந்து அந்த வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தூவம் போடுறதுக்குன்னு 2-3 பேர் இருப்பானுங்க இல்லையா. அதில் யார் இருப்பாங்கன்னா ஆர்பி உதயகுமார், காமராஜ், அப்புறம் வந்து ராஜேந்திர பாலாஜி, இன்னும் 2-3 பேர் கேபி முனுசாமி, இப்போ ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டார் சிபி சண்முகம். இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணால் அதெல்லாம் ஓபிஎஸ் வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானது தான் பேச்சு அடிப்படை, தவிர ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையோ, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதையோ, ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றையோட நிலைமை. எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ வந்து இப்போ 234 தொகுதி இருக்குது, 234 பிஜேபிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டு இருக்குது. மினிமம் எடப்பாடி பழனிசாமி ஒரு 150 சீட்டு போட்டிடுறான்னு வச்சுங்களேன். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களே அந்த இடத்துல போய் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னா வெற்றி பெறணும் இல்லையா. ஏற்கனவே வந்து டிடி வித்யாநகரன் வந்து 2021 சட்டசபை தேர்தலில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கோம். இப்போ அதே அந்த சூழ்நிலையிலே ஆட்சியவே இழந்திருக்கு. அன்றைக்கி டிடி வித்யாநகரை உள்ளே கொண்டு வந்தால் ஓரளவு நம்ம வந்து ஆட்சியவாது 3வது முறையை நம்ம கைப்பற்றியிருந்துக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மறந்துட்டார். இன்றைக்கும் அதே தான் செய்கிறாரு. நான் வந்து கிளைச்செயலாளராக இருந்தேன், அப்புறம் எம்எல்ஏவான, எம்பி ஆனேன், அமைச்சரானேன், இப்போ வந்து பொதுச்செயலாளரானேன், முதலமைச்சரானேன் அப்படின்னு சொல்லலாம் பெருமை படுத்துறாரு. பார்த்தீங்களா, அவரெல்லாம் நேர்மையான முறையில் வந்தாருங்கிறீங்களா.
அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அந்த மாற்றுக் கட்சியினர் ஒவ்வொருத்தரும் பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. செல்வ கணபதியெல்லாம் வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்கும்போது அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சேலத்தில் வந்து பேசுகிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி கிளின்னு கிழித்து தொங்க விடுறாரு. அப்படி பேசுகிறார். எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் இல்லை, எல்லாருமே ஏறி மிதித்து எட்டி உதச்சி தான் வந்தார் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்திட்டு நம்ம பொதுச்செயலாளர் வந்துட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்பட்டாலும் இன்றைக்கி அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய தலைமை நம்ம வந்து பொதுச்செயலாளர் வந்துட்டோம், நம்ம கட்சியை வந்து வளப்படுத்தணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அப்படி எண்ணத்தில் இருக்கணும். திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை பூரா இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை. இல்லை நிறைய பேர் வந்து ஒதுங்கியே இருந்துட்டாங்க. இப்போ வந்து திமுக வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாகவே இருக்கட்டும், அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த முறையை நம்ம வந்து ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து எதிரணி அப்படின்னு சொல்லி ஒரு அணி வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலையில் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், தங்கமணியையும் கை வைக்க முடியாது, இது எஸ்பி வேலுமணியும் கை வைக்க முடியாது. இந்த அப்ராணி சுப்ராணிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிச்சிக்கிட்டு மிராட்டிகிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான். இதில் ஒரு ஊத்தவாயம் உதயகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் மதுரை பக்கம். அவர் என்னமோ எடப்பாடி பழனிசாமி இப்படி தாங்கி பிடிச்சிருவார் போல், விட்டால் விழுந்தால் கூட அப்படியே பிடிச்சிருவார் போல், அந்த நிலைமையில தான் அவர் வந்து இருக்கார். இப்போ செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை இல்லை, தம்பிதுரைக்கு உரிய மரியாதை இல்லை. அது வீடியோவாக ஒரு 7 செகண்ட் வீடியோவே வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரோல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு 10 செகண்ட் வீடியோ செல்லூர் ராஜுக்கும் ட்ரோல் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தரையாக அவமானப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்படி அவமானப்படுத்துகிறவங்கள பூரா திமுக என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இவங்க வந்து கூட்டிகிட்டு நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும், அவங்க அந்தந்த தொகுதியில் நிற்கட்டும், வெற்றி பெறட்டும், அவங்கள அமைச்சராக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக வந்துட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருந்துற மாதிரியே கிடையாது. ஐயாவும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, கட்சியை ஒருங்கிணைப்பை வழியை பாருங்கப்பா அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரியே கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வச்சார், எடப்பாடி பழனிசாமி தொலைஞ்சார். அதிமுகங்கிற பேர் இயக்கம் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து உணரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சால்வா போராட்டம் தான். அதில் அதிமுக தோத்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் யாரையெல்லாம் வந்து அவமானப்படுத்தினாரோ, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாரோ, அவங்க எல்லாமே வந்து ஓரணியில் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்கிறது. அது அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.